சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள் முழு கருப்பு உளுந்தில் பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு, 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 60 வகையான மூலிகை சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கேரள ட்ரெடிஷ்னலான மன்சிஸ்த் ஆயில், குங்குமாதி தைலம், மூலிகை குளியல் பொடி, மூலிகை சீயக்காய் தூள், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். நீங்கள் எல்லாம் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சேனலில் இருந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ போடலாம் அப்படின்னு நான் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் முயற்சி பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு 4 இயர்ஸாக பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சது. ஸ்டார்டிங்லலாம் ஒரு 2 months தள்ளி போகும், 3 months தள்ளி போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 months வரைக்கும்லாம் தள்ளி போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வெயிட் கெயின் ஆகுறதும் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. இந்த மாதிரி வெயிட் ஜாஸ்தியாகி நான் ஒரு 68ல இருந்துட்டு 97 வரைக்கும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்பப்போ நான் கம்மி பண்ணுவேன், அதுக்கப்புறம் திருப்பி கூடும். இது மாதிரி இப்படியே ஒரு 4 இயர்ஸாக எனக்கு இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நானே இந்த பீரியட்ஸ் ரெகுலர் ஆகுறதுக்காக நான் அந்த ஒரு பவுடர் ரெடி பண்ணி குடிக்க ஆரம்பித்தேன். அது குடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வெயிட்டும் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சது. நம்ம சேனலில் அந்த பவுடர் பிசிஓடி பவுடர் அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணோம். அதுவும் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணாங்க. அது பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாகி மாசம் ரெகுலரா பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சது. ஆனா பீரியட்ஸ் ரெகுலரா வர ஆரம்பிச்சாலுமே இப்ப நான் வெயிட் ஒரு 90 வரைக்கும் இருக்கேன். ஆரம்பத்துல நான் கொஞ்சம் 97 வரைக்கும் போயிட்டேன். இப்பதான் இந்த பவுடரை நான் இப்ப ரெகுலரா எடுத்துட்டு இருக்கேன். நானே என்ன பண்ணுவேன்னா ஒரு வாரத்துல 2 நாள் குடிக்கிறது, 3 நாள் குடிக்கிறது, அதுக்கப்புறம் விட்டுறது, இந்த மாதிரியே நடுவில் சரியா குடிக்காமலே இருப்பேன். ஆனா வாரத்துக்கு ஒரு மினிமம் ஒரு 5 நாள் எடுத்துக்கிட்டா கூட நமக்கு கண்டிப்பா பீரியட்ஸ் ஒரு ரெகுலரா நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் சரியாகி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, இந்த பவுடரை நீ ரெகுலரா 30 நாளும் குடி. அதுக்கப்புறம் இந்த ஒரு டயட்டும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத வீடியோவாகவும் எடுத்து ஷேர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என் கூட இந்த 30 நாள் சேலஞ்சில் நீங்களும் கலந்துக்கோங்க. நீங்க எடுத்துக்கக்கூடிய ஃபுட் என்னென்ன, உங்களுக்கு எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கு, இதெல்லாம் நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்களும் நல்லா வெயிட் குறைஞ்சிருக்கீங்க, என்னென்ன ஃபுட்டு மூலமா எடுத்து நீங்க குறைச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதையும் எங்ககிட்ட சொல்லுங்க. நாங்க அதையும் வீடியோவை ரெடி பண்ணி நாங்க எங்களுடைய சேனல்ல போடுறோம். இந்த 30 நாள் சேலஞ்சில் நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, நான் ஃபுல்லாகவே இயற்கை உணவுகள் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். அதாவது அதிகமாக ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுக்க போகிறேன். அப்பப்போ கொஞ்சமாக ஏதாவது நட்ஸ் எடுத்துப்பேன், ஜூஸ் எடுத்துப்பேன். இதில் பால் பொருட்கள் எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். பால், காஃபி, டீ, தயிர் இந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி சமைத்த உணவுகள், அதுக்கப்புறம் நான்வெஜ் இது மாதிரி எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். நான்வெஜ்ல முட்டை கூட எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி சமைத்த உணவுகள்ல காய்கறி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க. வெறுமனே இயற்கை உணவுகள் மட்டும்தான், சமைக்காத உணவுகள் மட்டும்தான் இந்த டயட்ல எடுத்துக்க முடியும். இந்த டயட் ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி ஒரு வாரம், 10 நாள், 15 நாள் வரைக்கும்லாம் இருந்து எனக்கு இதுல நிறைய பயிற்சி இருக்கு. அதனால ஒரு 30 நாள் தொடர்ச்சியா இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னதுனால நாங்க 2 பேருமே சேர்ந்து இதை ஒரு 30 நாள் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த மாதிரி இயற்கை உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய இந்த முறை எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியா டக்குன்னு பண்ணிட முடியாது. எங்களுக்கு இதுக்குள்ள ஆரம்பத்துல இருந்து நிறைய பயிற்சி இருக்கிறதுனால நாங்க இதை ஒரு 30 நாள் சேலஞ்சா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றோம். ஆரம்பத்துல எல்லாராலையும் செய்ய முடியாது. இதுக்கு முதல்ல 1 நாள், 2 நாள் இந்த மாதிரி நிறைய வாட்டி பயிற்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு வேளை மட்டும் பழங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 2 வேளை மட்டும் பழங்கள் எடுத்துட்டு ஒருவேளை சமைத்த உணவு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுத்துட்டு பண்ணும்போது தான் நமக்கு ஈஸியா இருக்கும்.
இன்னைக்கு வந்துட்டு ஏப்ரல் 30ஆம் தேதி. இன்னைக்கு நான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கறது தான் ஒரு வீடியோவா நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இது காலையில இருந்து என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் வீடியோவா நான் எடுத்து வச்சிருக்கேன். அது உங்களுக்கு மே 1ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு மே 1ல இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூஸா 30 நாளைக்கு உங்களுக்கு வந்து நான் வீடியோவா அப்லோட் பண்றேன். இன்றைக்கி வந்து டே 1ங்க. என்னுடைய பேர் வந்துட்டு சுஜாதா, என்னுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்துட்டு ராம்குமார். 2 பேரும் அன்னன்னைக்கு எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படிங்கிறத டே 1 டே 2ன்னு சொல்லி நான் போட்டு அன்னன்னைக்கு அவங்களுடைய நேம் போட்டு வெயிட் வந்துட்டு நான் டெய்லி இதிலே நோட் பண்ணிடுறேன். என்னுடைய வெயிட் வந்துட்டு 90.6, என்னுடைய ஹஸ்பண்டோட வெயிட் வந்துட்டு 85.4. இப்போ நான் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்னலாம் சாப்பிட்டேன், என்ன ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். காலையில் எந்திரிச்ச உடனே நாங்கள் 2 பேருமே வெயிட் லாஸ் பவுடர் தாங்க எப்போவுமே குடிப்போம். அதே மாதிரி இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு வெதுவெதுப்பாக தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க, வெதுவெதுப்பாக இருந்தாலே போதும். இப்போ வந்துட்டு இந்த வெயிட் லாஸ் பவுடரை வந்துட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நம்ம டெய்லியும் எடுத்துக்கிறதுனால ரொம்ப அதிகமாக எடுத்துக்க தேவையில்லை. அதுவும் நாங்கள் வந்து வெறும் பழங்களை மட்டும்தான் உணவாக எடுத்துக்கும் போது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ இதில் வந்துட்டு வெந்நீரை வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் வந்துட்டு வெந்நீர் வந்து குடிக்க போகிறோம். இந்த ட்ரிங்க் தான் காலையில் எந்திரிச்ச உடனே நாங்கள் எடுத்துக்கக்கூடிய முதல் ட்ரிங்க். இதை குடித்ததுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம மற்ற உணவுகள் எதுனாலும் எடுத்துக்கலாம். இந்த வெயிட் லாஸ் பவுடரை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லைங்க, சுகர், பிபி இருக்கிறவங்க, தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்கன்னு எல்லாருமே எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்து 1 மணி நேரத்துக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு சுக்கு காஃபி வந்து எடுத்துக்கிட்டோம். நான் நார்மலாகவே டெய்லியுமே காலையில் காஃபி குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது. திடீர்னு காஃபியை விட்டேன்னா எனக்கு ரொம்ப அதுவே டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு சுக்கு காஃபி எடுத்துக்கிறேன், பால் சேர்க்காம. அடுத்ததாக மார்னிங் 9 மணி போல் பப்பாளி பழம் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம். பப்பாளி பழம் தான் எங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். உங்களுக்கு அந்தந்த சீசனுக்கு என்னென்ன பழங்கள் கிடைக்கிதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக 11 மணி போல் ஆரஞ்சு ஜூஸ் வந்துட்டு 1 கப் அளவுக்கு குடித்தோம். இதில் வந்துட்டு சர்க்கரை இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. அதுக்கடுத்து மத்தியானம் 1 மணி போல் வெள்ளரிக்காய், தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 4 டேட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். வெயில் டைம்னால ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிளாஸ் வந்துட்டு சர்பத் எடுத்துக்கிட்டோம். இந்த சர்பத்தில் நீங்கள் சப்ஜா சீடு, பாதாம் பிசின் இது மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதா இருந்தால் கூட குடிக்கலாம். அடுத்ததாக நைட்டு 7 மணி போல் கொஞ்சம் கொய்யாப்பழம், திராட்சை, மாதுளம்பழம் இதை வந்து எடுத்துக்கிட்டு எங்களுடைய இரவு உணவை வந்து முடிச்சுக்கிட்டோம். வெயிட் லாஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இரவு உணவை அதிகபட்சமாக ஒரு 7 மணிக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு ஒரு லாங் கேப் விட்டு நீங்கள் வெயிட் செக் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வெயிட் குறைஞ்சிருக்கும். இது ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி தான். முடிஞ்சது ராத்திரியிலேருந்து காலையிலக்குள்ளே ஒரு 10லேருந்து 12 மணி நேரமாவது கேப் விட்டு நீங்கள் காலை உணவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக ஆகும். இந்த 30 நாளைக்கும் டெய்லி காலையில் 7 மணிக்கு நம்மளுடைய இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கூட சேர்ந்து பண்ணுங்கள். தேங்க்யூ.